அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜய் வரவேற்கின்றேன். உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் செய்யக்கூடாத எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு பேச போகிறோம். என்ன சார் சொல்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, பண்ண வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உடல் எடை 80 கிலோவுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த பயிற்சிகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு ஜாயின்ட் பெயின், ஆங்கிள் ஃப்ராக்சர், ஆங்கிள் டிஷ்யூ டேமேஜ் அப்படின்னு நிறைய ஹிப் பிரச்சனை, டிஸ்க் ப்ராப்ளம், அதாவது முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்னு நிறைய நோய்களை சம்பாதிச்சுட்டு வராங்க. ஸோ உடல் எடை 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏனென்றால் உடல் எடை குறைக்கிறதுக்குன்னு இப்போ தான் நம்ம முயற்சியே பண்ணுறோம். ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்பர் 1 நம்ம மைண்டில் வர வேண்டியது என்ன, கோல் என்ன அப்படின்னா உடல் எடை குறைப்புக்கு மேலே ஒன்று நம்ம செய்யணும். என்னென்னா இன்ஜுரி ப்ரிவென்ஷன். அதாவது இந்த பயிற்சியின் மூலமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வேற எந்த உடல் பாதிப்பும் வரக்கூடாது. ஒரு முட்டு ஜவ்வு கிழிஞ்சு போகிறது, ஆங்கிள் ஃப்ராக்சர் வர்றது, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, இந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்பர் 1 கோலாக வச்சுக்கணும். காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் லைஃப் லாங் அவங்க எக்ஸசைஸே பண்ணாமல் விட்டுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்பர் 1 நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் உடல் எடை ஏற்கனவே அதிகமாக இருக்குது. எனக்கு ஏற்கனவே நான் 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறேன். இப்போ என்ன நடக்கும், ஆல்ரெடி என்னோடய ஹிப் ஜாயிண்ட்டு, என்னோட முட்டி மற்றும் ஆங்கிள் இதெல்லாம் லோட் பேரிங் ஜாயிண்ட்ஸ், என்னோட மேல் உடல் எடையை தாங்கிட்டு இருக்கிற ஜாயிண்ட்டு. அப்போ எடை எனக்கு அதிகமாக இருக்குண்ணா, 80, 90, 100, 110 இப்படி அதிகமாக இருக்க இந்த மூட்டுகளுக்கெல்லாம் அதிகமான ஸ்ட்ரெஸ்ல தான் அது ஏற்கனவே இருக்குது. நம்பர் 1. 2வது கார்டியோ ஹெல்த். நம்ம எடை அதிகரிக்க நம்ம ஹார்ட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வேலை செஞ்சிட்டு இருக்குது. 70 கிலோவுக்கு வேலை செஞ்ச ஹார்ட் இப்போ 90 கிலோவுக்கு வேலை செய்யணும் போது ஆப்வியஸ்லி ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். அப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை ஹிப்புக்கோ அல்லது முட்டிக்கோ ஆங்கிள்க்கோ போடக்கூடாது. ஹார்ட்டுக்கும் ஆல்ரெடி இருக்கிறத விட அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்காம எக்ஸசைஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸோட நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹார்ட்டோட ஹெல்த்தும் பாதிக்கப்படும், ஜாயின்ஸோட ஹெல்த்தும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் பண்ணக்கூடாத எக்ஸசைஸில் நம்பர் 1, உங்கள் உடல் எடையை இந்த ஜாயின்ஸ் மேலே அதிகமாக போய் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஏதோ அதெல்லாம் ஆரம்பத்தில் தவிர்த்துருங்க. அதில் நம்பர் 1 ஓட்ட பயிற்சி, அதாவது ஜாகிங் பண்ணுறது, ரன்னிங் ஒரு ஜாகிங் பண்ணுறத கண்டிப்பாக ரன்னிங்னா வேகமாக ஓடிடுறது, ஜாகிங்னா ஸ்லோவாக ஓடுறது. இந்த ரன்னிங் ஜாகிங் வெயிட்டு கூட இருக்கிறவங்க பண்ணிட்டு வராங்க. என்ன பிரச்சனையோட வராங்கன்னா ஆங்கிள் இன்ஜுரியோட வராங்க. ஆங்கிள்னா கீழே கணுக்காலில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர், அல்லது ஃப்ராக்சருக்கு முன்னாடி உள்ள ஏதாவது லிகமெண்ட் டேர் ஆகிறது, தசைநார்கள் கிழிச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரி வருது. 2வது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அல்லது லிகமெண்ட் டேர் வந்துடுது, முட்டில் தேய்மானம் வந்துடுது, அல்லது முட்டில் ஏற்படக்கூடிய ஜவ்வு கிழிச்சல், இந்த மாதிரி. அல்லது ரன்னிங் போகிறதுனால உங்கள் உடல் எடை போய் ஹிப்பில் லோட் ஆகிறதுனால டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ரன்னிங் ஜாகிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் வெயிட் கூட இருக்கிறவங்க. இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் என்ன பண்ணலான்னா ஸ்லோ வாக்கிங் பெஸ்ட்டு. ஒரு 10-15 நிமிடம் மெதுவாக நடக்கிறது சிறந்ததாக இருக்கும் ரன்னிங்க்கு பதிலாக. 2வது ஜம்ப் பண்ணுறது. எங்கெல்லாம் நம்ம ஜம்பிங் பண்ணுவோமோ, அதாவது ஒரே நேரத்தில் நம்ம 2 காலும் தூக்கி பண்ணுற மாதிரி எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. 2 காலும் ஏரில் மீண்டும் ஃப்ளோரில் போய் படுற அளவுக்கு எக்ஸசைஸ் எது பண்ணாலும் பாடியோட வெயிட்டு ஜாயிண்டில் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். நிறைய ஃப்ராக்சர் சம்மந்தமாக அல்லது மஸ்குலோஸ்கெலிட்டல் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் போன உடனே என்னைக்கு எக்ஸசைஸ் ஆரம்பம் எடுத்த உடனே கயிறு எடுத்துகிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க, அது பண்ணவே கூடாது, ஜாயிண்ட் போயிடும். 2வது ஜம்பிங் ரோப்ஸ், அதாவது ரோப்பு பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் ரோப்பை தாண்டுறது, அதுவும் பண்ணக்கூடாது. இது 2 இந்த ஜம்ப் பண்ணக்கூடிய எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாலும் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏதாவது ஆன்லைனில் பார்த்து நீங்களே வீட்டில் பண்ணுறேன்னு ஸ்கிப்பிங் பண்ணாலோ ஜம்பிங் ரோப்ஸ் பண்ணாலோ கண்டிப்பாக ஆங்கிள் ஜாயிண்டோ அல்லது டிஸ்க்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி லிகமெண்ட் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜம்ப் பண்ணுற எந்த எக்ஸசைஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 3வது ரொம்ப ஹை இன்டென்சிட்டி கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது. ஹை இன்டென்சிட்டி கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னா ரொம்ப அதிகமாக உங்களோட ஹார்ட் ரேட்டை ரொம்ப அதிகப்படுத்தி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். குறிப்பாக அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒபிசிட்டினால என்னோட ஹார்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். இதில் நான் ரொம்ப
ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணி ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் பொழுது இன்னும் ஹார்ட்டோட ஹெல்த் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நம்ம பார்த்துருவோம் மாதிரி எந்த கைடன்ஸ் இல்லாமல் எடுத்தோடனே போய் ஹை இன்டென்சிட்டி பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்தவங்களாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்னால் ஒரே டைமில் நிறைய எக்ஸசைஸை வேறு மாடியூல் ஆஃப் எக்ஸசைஸை கண்டினியூவாக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே பண்ணி நம்மளோட ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய எந்த எக்ஸசைஸும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது. தவிர்த்து ஆக வேண்டும். அதேமாதிரி ட்ரெட்மில்ல ஓடக்கூடாது. ட்ரெட்மில்ல ஓடுறதுனாலையும் ட்ரெட்மில்லோட பெல்ட் பின்னோக்கி நம்மளோட காலை இழுக்கிறதுனால நிறைய நீ ஜாயிண்டில் பிரச்சனை வரத்துக்கு, ஆங்கிள் ஜாயிண்டில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக ட்ரெட்மில்ல ஸ்லோவாக நீங்கள் நடக்கலாம். இது எல்லாம் விட பெஸ்ட் என்னென்னா ஸ்டாண்ட் பை சைக்கிளில் சைக்கிளிங் பண்ணலாம், அல்லது நீங்கள் வெளியில் சைக்கிள் ஓட்டலாம். இந்த ஸ்டாண்ட் பை சைக்கிளிங் பண்ணும்போதும் சீட் ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம பாடி வெயிட் பெருசாக இருக்கும் பொழுது இப்படி கூன் போட்டுட்டு உட்காந்து ஓட்டுறதை நானே பார்த்துருக்குறேன் நிறைய பேர். அப்படி ஓட்டக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால உங்களோட டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரத்துக்கு அல்லது டிஸ்க் வந்து இம்பேக்ட் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்டாண்ட் பையில் சைக்கிளிங் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷன் இருக்கணும். முடிஞ்சால் பின்னாடி சீட்டட் சைக்கிள்ஸ் வருது, அந்த மாதிரி பின்னாடி நல்ல சீட்டில் வந்து உங்களோட பேக் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்ரைட் பொசிஷனில் உங்களோட ஆர்ம் வச்சு உங்களோட பாடி அப்ரைட்டில் வச்சுட்டு நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம். 10 to 15 மினிட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பாடி வெயிட்டு ஹிப்பில் தான் லோட் ஆகும். உங்களோட லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், காலில், ஆங்கிளில், கணுக்காலில் இந்த மாதிரி எங்கேயும் லோட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். மூணாவது எக்ஸசைஸ் அண்ட் ஃபைனல், இந்த ஹை இன்டென்சிட்டிக்கு பதிலாக நீங்கள் லோ இன்டென்சிட்டி சிட்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது ஒரு சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஃப்ளோரில் படுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணலாம். லெக் ரைஸ் பண்ணுறது, இல்லை வந்து கிரன்ச்சஸ், அந்த மாதிரி மைல்டாக பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து உங்கள் பாடி வெயிட் உங்களோட லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் அப்ளை ஆகாமல் இருக்கும். ஸோ தட் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் குறைய அப்புறம் கொஞ்சமாக அந்த ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய லோ இன்டென்சிட்டி சிட்டிங் எக்ஸசைஸ் ஃபுல் டெமோ வீடியோ போட போகிறேன். 15 மினிட்ஸில் உட்கார்ந்த மாதிரி உங்களோட உடல் எடையை குறைப்பதற்கான எக்ஸசைஸ் போட போகிறேன். தவறாமல் அடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ வெயிட் கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட வெயிட் பேரிங் ஜாயின்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் போடாமல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களால் சீக்கிரமாக இடையில எந்த இன்ஜுரி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நிறைய ஏற்கனவே போட்டுக்கிறோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் போய் பாருங்கள். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், தவறாமல் பாருங்கள். சிட்டிங் 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் போட போகிறேன். குறிப்பாக அந்த 80+ kgs இருப்பவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிம்முக்கு போகிறதில் வீட்டிலே உட்காந்து நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.